இந்த நாள் இனிய நாள். தினம் ஒரு பங்கு சந்தை திருக்குறள். குறள் 19. அலைபாயும் சந்தை அமைதி கேடும். அமைதியுள் மனதியுள்ள மனம் லாபம் சேர்க்கும். குறளின் விளக்கம். பங்கு சந்தை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரம் வேகமாக மேலே போகும், மற்றொரு நேரம் திடீர்னு கீழே விழும். இந்த மாதிரி அலைபாயும் மார்க்கெட்ல என்ன ஆகும்? பலர் பயந்து அல்லது பேராசையில் அவசரமாக பை பண்ணுவாங்க. பேனிக்காக செல் பண்ணுவாங்க. இதனால அமைதி கெட்ட மனநிலை லாஸ் ஆகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் காம் இல்லனா பரவாயில்ல. நம்ம மைண்ட் காமாக இருக்கணும். அதான் டிஃபரன்ஸ். இமோஷனல் ட்ரேடர் என்றாலே லாஸ் தான். ஆனா காம் ட்ரேடர் என்றால் ப்ரொபைட் தான். ஸ்மால் எக்ஸாம்பிள். நீங்க ட்ரேட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். மார்க்கெட் சடனா டவுன் போச்சு. பேனிக் ஆயிட்டு செல் பண்ணினா லாஸ் காங்கிரம் காம ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணினா லாஸ் கண்ட்ரோல் செட்டப் ஸ்ட்ராங்னா வெயிட் பண்ணினா ப்ராஃபிட் சான்ஸ் இருக்கு. இறுதி விளக்கம். மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம இமோஷன்ஸை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் சக்சஸ்க்கான சீக்ரெட்.